45வது ஸ்லோகம். நித்யமுக்தா நிர்விகாரா நிஷ்பிரபஞ்சா நிராஸ்ரயா நித்யசுத்தா நித்யபுத்தா நிரவத்யா நிரந்தரா. 8 திருநாமங்கள். நித்யமுக்தா, எப்போதும் முக்தியோடு கூடியவள். அப்படி என்றால் எப்போதும் பந்தத்தால் கட்டுப்படாதவள். எந்த பந்தமும் அவளை கட்டுப்படுத்தவில்லை. முக்தி என்றால் விடுதலை என்று பொருள். அதனாலேதான் சில நேரங்களில் பார்த்தால் முக்தி மோர்ச்சா என்பார்கள். விடுதலை போராட்டத்திற்கு கூட முக்தி மோர்ச்சா என்று குறிப்பிடுவார்கள். விடுதலை எதிலே இருந்து விடுதலை? லௌகீக கட்டுக்களிலே இருந்து விடுதலை. அம்பாளை பொறுத்த வரைக்கும் அவள் எப்போதும் இந்த பந்தங்களால் கட்டுப்படாமல், எந்த கட்டுக்களும் இல்லாமல், இந்த பந்தங்கள் என்றில்லை, எந்த கட்டுமே இல்லாமல் கட்டுக்களுக்கு அப்பாற்பட்டவளாக நித்திய முக்தாவாக இருக்கிறாள். நிர்விகாரா, விகாரம் எதுவும் இல்லாதவள். எந்த விதமான விகாரம், அதாவது சரியில்லாத தன்மை, மாறுபாடுகள் இல்லாதவள் நிர்விகாரா. நிஷ்பிரபஞ்சா, இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவள். பிரபஞ்சத்திற்குள் உள்படாமல் பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவளாக அவள்தான் பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்கிறாள். இந்த பிரபஞ்சத்தில் அவள் இருக்கிறாள். இருந்தாலும் இதையும் தாண்டி அவள் இருக்கிறாள். எனவே நிஷ்பிரபஞ்சா. ஷீ இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் பை எனிதிங். அதுதான் இந்த திருநாமங்கள் காட்டக்கூடிய உண்மை. நிர் ஆஸ்ரயா, ஆசிரியம் அப்படிங்கும்போது வழிபாடு, வணக்கம், எல்லா வணக்கங்களுக்கும் அவள் இடமாக இருக்கிறாள். எனவே அவள் வேறு யாரையும் ஆசிரியிக்க வேண்டிய நிலை இல்லை. நிர் ஆஸ்ரயா, ஆசிரியிக்கப்பட அவள் இருக்கிறாள். ஆனால் அவள் ஆசிரியம் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவள் நிராசிரியாக இருப்பவள். நித்திய சுத்தா, எப்போதும் களங்கம் இல்லாமல் எப்போதும் தூய்மையாக இருக்கக்கூடியவள். எப்போதும் சுத்தமாக இருப்பவள், தூய்மையாக இருப்பவள். நித்திய புத்தா, புத்தியோடு கூடியவள், அதாவது ஞானத்தோடு கூடியவள். நித்திய புத்தா என்கிற போது எப்போதும் ஞானத்தோடு கூடியவளாக இருக்கிறாள். நிரவத்யா, நிர் அவத்யா. அவத்தியம் என்றால் குற்றம், குறை, களங்கம், பாவம் என்றெல்லாம் பொருள்கள் உண்டு. நிர் அவத்யா, குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவள், குற்றம் இல்லாதவள், பாவம் இல்லாதவள். நிரந்தரா, இடைவெளியே இல்லாதவள் என்று பொருள். நிரந்தரம் என்றால் எப்போதும் இருப்பது என்று சொல்கிறோம். அந்த எப்போதும் இருப்பது என்பது எப்படி வருகிறது? நிர் அந்தரம். அந்தரம்னா என்ன? அந்தரம்னா இடைவெளி, அந்தரம்னா அவகாசம், அந்தரம்னா முடிவு, அந்தரம்னா மறைவு. நிர் அந்தரம் அப்படின்னா முடிவில்லாதவள், மறைவில்லாதவள், இடைவெளி இல்லாதவள், எல்லா இடத்திலேயும் வியாபித்திருப்பவள் என்ற பொருள்கள் வரும். நித்யமுக்தா, நிர்விகாரா, நிஷ்பிரபஞ்சா, நிராஸ்ரயா, நித்யசுத்தா, நித்யபுத்தா, நிரவத்யா, நிரந்தரா.